Dear students, good morning everyone. Today we discuss about the topic degrees and radians. ஓகேங்களா, the introduction to degrees and radians அப்படின்னா டிகிரிஸ்னு தெரியும். நம்ம மேத்தமெட்டிக்ஸில் சைன் டீட்டா காஸ் டீட்டா டீட்டா ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா. இந்த டிகிரிஸ்னால் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் இருக்குன்னா திஸ் இஸ் என்னது 180 டிகிரி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன சொல்கிறோம் 90 டிகிரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இது இல்லாமல் இதை வந்து என்ன சொல்கிறோமோ 45 டிகிரி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சர்க்கிளாக இமேஜின் பண்ணுறப்ப இட் இஸ் இமேஜின் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிளில் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டை வந்து என்ன சொல்கிறோம்னா ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் ரேடியஸ் ஆர் இருக்குது. இப்போ எனி ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு ஹியர், the object moving in this direction. அப்போ என்ன ஆகும், இட் மேக்கிங் சம் ஆங்கிள் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த டீட்டாவோட வேல்யூ எதை பொறுத்து இருக்குன்னா இங்கே ஃப்ளோ இந்த வெலாசிட்டி ஸ்பீடு. இப்போ தட் இஸ் த பாயிண்ட்டு திஸ் பிளேஸ் டு திஸ் பிளேஸ் எவ்வளோ ஸ்பீடில் போகுது. அண்டு ரேடியன்ஸு ஆறு, இந்த ஆங்கிள் வந்து டீட்டா, இதை மூணையும் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்ன சொல்கிறோம்னா v = r ஒமேகா. இது வந்து என்னது சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன். இன்கேஸ் லீனியராக இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போச்சுன்னா நம்ம v = r ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. சரி, இந்த v = r ஒமேகா 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேடியன்ஸு டிகிரிஸ். ஓகேவா. இன் திஸ் டாபிக் வி டிஸ்கஸ்ட் அபவுட் த வாட் இஸ் தட் ரேடியஸ் அண்டு டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட் ஓ, திஸ் இஸ் ரேடியன்ஸ் ஆறு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறப்ப இட் மேக்கிங் சம் ஆங்கிள் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ இது ஆறுனா இது வந்து என்னது தான் ஆறு. இது ஆப்ஜெக்ட் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும், பர்டிகுலர் வெலாசிட்டியில் போகும். அது என்ன வெலாசிட்டியில் போகுதுன்னு அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு நோட் பண்ணிக்கிங்க, எழுதிக்கிங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிங்க, ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அதை என்ன சொல்கிறோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ANGU இது. ஓகேங்களா, ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இதில் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இன்ட்ரடக்ஷன் டு டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரடக்ஷன் டு டிகிரிஸ் அண்டு ரேடியன்ஸ். இன் மெஷரிங் ஆங்கிள்ஸ் தேர் ஆர் செவரல் பாசிபிள் யூனிட்ஸ் யூஸ்டு டு, பட் த மோஸ்ட் காமன் யூனிட்ஸ் ஆர் டிகிரிஸ் அண்டு ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, பாசிபிள் யூனிட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாலும் மோஸ்ட் காமன் வந்து என்னது பேஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் டிகிரிஸ் அண்டு ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்லைன் பண்ணிக்கிங்க. டிகிரிஸ் அண்டு ரேடியன்ஸ். இந்த ரேடியன்ஸ் ஆர் யூஸ்டு இன் த மெஷரிங் ஏரியா, வால்யூம், சர்க்கம்ஃபரன்ஸ் அண்டு சர்க்கிள்ஸ் அண்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ரேடியன்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏரியாவை மெஷர் பண்ணுறதுக்கு, வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் மெஷர் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் என்னது ரேடியன்ஸு என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. த ரேடியன் டிஸ்கிரைப்ஸ் அஸ் த பிளேனர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. பிளேனர் ஆங்கிள் சப்டெண்டட் பை ஏ சர்க்குலர் ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி லென்த் ஆஃப் த ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆர்க். ஓகே, இப்போ இட் இஸ் டிஃபைன்ட் அப்படி அலைன் பண்ணிக்கங்க. radian is defined as the length of the arc divided by radius of the arc. இப்போ length of the arcனா என்ன, அதுக்கடுத்து radius of the arcனா என்ன நமக்கு தெரியணும் இல்லையா. அதுதான் அந்த சர்க்கிள் போட்டு காமிச்சோம். ஓகேவா. இந்த length of the arc radius of the arc வந்து கீழே ஒரு டயக்ராமில் வரும், நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 1 radian is the angle subtended by the center of the circle by an arc that is equal in length of the radius of the circle அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ this is shown in figure 2.44.
இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸு ஆர் அப்படின்னு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸு ரேடியஸு ஆர். அதேமாதிரி ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், ஆர் அப்படின்னு. ஆர்க்குன்னா என்னது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகுது அப்படின்னு. இப்போ இந்த திஸ் பாயிண்ட்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறப்ப பர்டிகுலர் வெலாசிட்டியில் ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகுறப்ப இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆர் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஆங்கிள் தீட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இது எண்டிங் பாயிண்ட் அப்படி இன் பிட்வீன் ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு சர்க்கிளில் நடக்குது. இது எங்கே நடக்குது, திஸ் கேஸ் பாசிபிள் ஃபார் when you given circle அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா, given circle. ஓகேவா, now இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், the degree is the unit of measurement which is used to determine the size of the angle. Degree is the unit of measurement which is used to determine the size of the angle when the angle goes all the way around in சரியா, here around in a circle அப்படின்னு சொல்லிட்டு. The total angle covered by the equivalent to 360 degree அப்படின்னு சொல்லிட்டு. 360 டிகிரி, நம்ம 360 டிகிரி தெரியும் இல்லையா, 360 டிகிரின்னு என்ன, சர்க்கிளோட டோட்டல் வேல்யூ வந்து எவ்வளோ என்ன 360. இது வந்து ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90. நாலு 90 சொல்லணும்னு நினைக்காதீங்க, அதாவது 0லேருந்து 90 போடுறது சர்க்கிள் சரியா. அதுக்கடுத்து 0 to சரி இங்கே ஒரு 90 கன்சிடர் பண்ணுறோம். அதாவது 90 to 180 எடுத்துகிட்டோம்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள். அதுக்கடுத்தது 180லேருந்து 270 வரைக்கும் ஒரு என்னது 1/3 சரி 3/4. அதுக்கடுத்தது ஹியர் 270லேருந்து 360 சொல்லலாம், அல்லது 0 டிகிரி. இப்போ இங்கே வந்து இவ்வளோ ஆங்கிள்னா 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஹியர் ஆல்சோ டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி, ஹியர் ஆல்சோ டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி, ஹியர் ஆல்சோ டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. பட் இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம், நம்ம 19 போட மாட்டோம், என்ன பண்ணுவோம் 118 போடுவோம். ஹியர் 19 மென்ஷன் பண்ண மாட்டோம், என்ன மென்ஷன் பண்ணுவோம் 217 மென்ஷன் பண்ணுவோம். ஹியர் வந்து என்ன பண்ண மாட்டோம் 360 போடுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான், எண்டிங் பாயிண்ட் இங்கே தான். அப்போ இங்கே வந்து 0 டிகிரி ஆர் 0 டிகிரி அல்லது 360 டிகிரி. ஓகேவா, 0 டிகிரி அல்லது 360 டிகிரி ஓகேங்களா. அப்போ இது வந்து என்னென்னா வந்து ஒரு சர்க்குலரில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரி. அதுதான் circle has 360 in terms of radians, full circle 2π அப்படின்னு சொல்லுவோம். பைனா என்னது, பை இஸ் நத்திங் பட் 180 டிகிரி. பைனா என்னது 180 டிகிரி. அப்போ ஃபுல் சர்க்கிளுக்கு வந்து என்ன சொல்கிறோம் 2π ரேடியன் அப்படின்னு. ஃபுல் சர்க்கிள் ஹேஸ் என்னது 2π ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ஸ் we write 360 degree is equal to 2π radians அப்படின்னு சொல்லுவோம். 2π ரேடியன்ஸு 1 ரேடியன்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1, அதாவது 360 டிகிரி ஈக்குவல் டு 2π ரேடியன்ஸ் வரும். டிகிரியை வந்து ரேடியன்ஸாக சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா 360 டிகிரி 1 சர்க்கிள்ஸ் ஈக்குவல் டு 2π ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 ரேடியன்ஸ் என்ன சார் வரும், 1 ரேடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை பை அப்படின்னு சொல்லுவோம். 180 பை பை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த பையோட வேல்யூ வந்து என்ன சொல்லுவோம் 3.14 இருக்கு இல்லையா. இந்த 3.14 வந்து என்ன பண்ணிக்கிங்க 3.14 அதாவது 180 டிவைடட் பை 3.14 அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா which means 1 radian is equal to approximately equal to 57.27 degree Celsius.
57.27 டிகிரின்னு வரும். இங்கே பாருங்கள், ஒரு மாட்டு வண்டி நிறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த காலத்து வண்டி இதெல்லாம் இப்போல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் கிராமத்தில் பார்க்கலாம். சரியா? கால்குலேட் த ஆங்கிள் தீட்டா subtended by the two adjacent wooden spokes. The bullock of a bullock cart wheel is shown in figure அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் த ஆங்கிள் இன் போத் ரேடியன் அண்ட் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, சரி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த சர்க்கிள். இந்த சர்க்கிளில் சென்டர் ஆஃப் த பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் த பாட்டில் 2 லைன்ஸ் எடுத்துக்கணும். அது ஒரு 2 வீல் மட்டும் எடுத்துக்கணும். அதாவது ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்ட்டு. சரி, அந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, நான் எடுக்கிற பென்சிலும் ரெட் கலராக இருக்குது. கொடுத்துருக்க அந்த கிவன் 6 ரேடியஸும் என்னவாக இருக்குது, ரெட் கலராக இருக்குது. அதனால் நீங்கள் நான் ரெட் போட்டாலும் அது வேஸ்ட் தான். நீங்கள் ஜஸ்ட் அந்த ரேடியஸ் டயக்ராம் மட்டும் பாருங்களேன். த ஃபுல் வீல் சப்ஸ்டன்ஸு 2π அப்படின்னு சொல்லி. The full wheel substance 2π radians at the center of the wheel. The wheel is divided into 12 parts on arc. இந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த 12 ஆர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? அது அந்த ஒவ்வொரு இது இருக்குல்ல, ரேடியஸ் இருக்குல்ல, குச்சி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அது 12 ஆர்க் இருக்குது. 12 ஆர்க். The full wheel substance 2π radians at the center of the wheel. The wheel is divided into 12 parts, 12 arc. So one part of the arc's substance at an angle theta is equal to என்ன சொல்கிறோம்னா 2π/12. சரியா? இப்போ ஒன் பார்ட் substance at an angle theta is equal to 2π/12 அப்படின்னு சொல்லி. இப்போ 2π/12 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், 5/6 radian at the center அப்படின்னு. Since pi is equal to pi radian is equal to 180. So 5/6 is equal to radian is equal to 30 degree. சரியா? Since pi radian is equal to 180 degree அல்லது 5/6 is equal to radian is equal to 330 degree அப்படின்னு சொல்லி. அதாவது ஏன் வந்து 12ஆல் டிவைட் பண்ணுறோன்னா அது 12 ஆர்க். நல்லா புரிஞ்சிக்கிங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் வந்து 12ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு நான் மீனிங் சொல்கிறேன். 2π வந்து என்னது, 2 × π வந்து என்ன கண்ணு, 2 × 180 360 அப்படின்னு சொல்லிட்டு. 2 × 180 எவ்வளோ, 360. இப்போ 360 டிவைடட் பை 12 போடுறோம், அல்லது π/6 போடலாம், அல்லது என்னது π/6. 2க்கும் 12க்கும் அடிச்சிருக்கோம்னா என்ன, π/6 180/2. Since pi radian is equal to 180 degree, π/6 is the equal to 36. The angle subtended by the two adjacent wooden spokes is 30 degree at the center. வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டிகிரியே கால்குலேட் பண்ணுறது. The angle subtended by the two adjacent wooden spokes theta. அதாவது இப்போ ஒவ்வொரு இன்பிட்வீன் ஒரு உடன் ஸ்போக்குக்கும் அடுத்த உடன் ஸ்போக்கு உள்ள டோட்டல் ஆங்கிள் வந்து இவ்வளவு 30 டிகிரி ஆங்கிள் இருக்குது அப்படின்னு. அப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12 கேப் இருக்குது. சேப்பாக 12 36 360 டிகிரி டோட்டல் சர்க்கிள். அதுக்கு அடுத்து the number pi plays a very important role in the both physics and mathematics. pi அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 22/22/7 அல்லது 3.14 அப்படிம்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் கேரக்டர் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நோட்டில் இது நோட் பண்ணிக்கணும் பார்த்துட்டு.
Okay, next angular displacement அப்படின்னு சொல்லுவோம். Angular displacement. Consider a particle revolving around a point O, the circle radius r, at the position of the particle time t is equal to 0 and a be the after time t period, the position is p அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து v1 vector, v2 vector, velocity v1 is velocity, v2 is another one velocity, o is the origin, theta is the angle, and r1 and r2 is the radius. theta போட்டுருக்கோம், a and b அப்படின்னு சொல்கிறோம், v1 v2 angular displacement அப்படின்னு சொல்கிறோம். Then the angle described a particle, the angle described by the particle about the axis of rotation, the center O given the time is called angular displacement. Angular displacement. அதாவது the angle described by the particle, the angle described by the particle about the axis of rotation, about the axis of rotation, center O in the given time is called angular displacement. The angular displacement is equal to angle O, sorry, angle AOB is equal to theta. The unit of angle displacement is radian. So the unit of angle displacement is radian. Okay, here consider a particle revolving around the point. Consider a particle revolving around the point. So in the O is the center of the circle, radius is r, let the position of the particle time t is equal to 0. A after time t is the position b அப்படின்னு சொல்லுவோம். அப்போ a to b the object மூவ் ஆகிறதுக்கு என்ன ஆகுது, பர்டிகுலர் வெலாசிட்டியில் போகும். இனிஷியல் வெலாசிட்டி v1, ஃபைனல் வெலாசிட்டி v2. இனிஷியல் வெலாசிட்டி எங்கே சார் இருக்குன்னா v1 அப்படின்ற பாயிண்டில், அதாவது ஏங்கிற பாயிண்டில். ஃபைனல் வெலாசிட்டி பிங்கிற பாயிண்டில் இருக்கும். அப்போ v1 அண்டு v2 ஆங்கிள் பிட்வீன் a and b is equal to theta அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்கிள் பிட்வீன் a and b is equal to என்னது, theta அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி. In angular displacement, angle AOB is equal to theta. The unit of angular displacement is radian. Unit of angular displacement is radian. இந்த angular displacement எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, the angular displacement theta in the radius is related to arc length s AB and radius r is given by theta is equal to s by r. Theta is equal to s by r அல்லது s is equal to r theta. Theta is equal to s by r. S is equal to r into theta. அதுக்கு அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. The rate of change of angular displacement is called angular velocity. சரியா, the rate of angular velocity omega அப்படின்னு சொல்கிறோம். the rate of angular velocity எந்த லெட்டரில் சொல்லுவோம் அப்படின்னா ஒமேகா அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லுவாங்கன்னு. ஆங்குலர் வெலாசிட்டி எந்த லெட்டரில் சொல்லுவோம் அப்படின்னா ஒமேகா அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கங்க. the rate of change of angular displacement is called angular velocity அப்படின்னு சொல்லுவோம். angular displacement என்ன ஆகும்னா, பர்டிகுலர் ஆங்கிளை பேஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ theta is the angular displacement in time t, then the angular velocity omega is is equal to limit del t tends to 0. அப்போ del theta divided by del t is equal to d theta divided by dt அப்படின்னு சொல்லிட்டு. The unit of angular displacement, the unit of angular velocity is radian per second அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ radian per second. The direction of angular velocity is along the axis of rotation
following right hand rule அப்படின்ட்டு. This is shown in figure 2.46. It is the angular acceleration. First point angular acceleration. Acceleration equal to என்ன சொல்லுவோம்? Acceleration equal to என்னது? ஜென்ரலாக acceleration equal to rate of change of displacement அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ angular acceleration அப்படின்னா the change of angular velocity is called angular acceleration அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? the rate of change of angular velocity is called angular acceleration. So alpha vector is equal to d omega divided by dt அப்படின்னு சொல்லுவோம். The angular acceleration is also vector quantity. It is a because it is having both magnitude and direction. இதெல்லாம் ஸோ போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரெக்ஷன் இதெல்லாம் வந்து 2 மார்க்கு 1 மார்க்கில் டெஃபினிஷனாக கேட்குறது. ஷார்ட் ஆன்சர் கொஷினில் 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. The angular acceleration is also vector quantity which need not to be same direction angular velocity அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து tangential acceleration. The tangential acceleration பேஜ் நம்பர் 90ல் இருக்குது. இந்த டாப்பிக்கை வந்து another one வீடியோவில் என்ன பண்ணுறேன், செகண்ட் வீடியோவில் சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், 2 டைம்ஸ் பாருங்கள். 2 டைம்ஸ் பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க்கு எனக்கு உங்கள் ஃபேர் நோட்டில் அது எழுதிடுங்க. ஃபேர் நோட்டில் எழுதிட்டு எதோ ஃபேர் நோட்டில் எழுதுறீங்க அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அப்புறம் ஆங்குலர் ஆக்சிலரேஷன், அதுக்கு அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி. இதெல்லாம் ஒவ்வொன்றும் 2 மார்க் கொஷின். ஆங்குலர் வெலாசிட்டி ஒரு 2 மார்க் கொஷின்னு, ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஒரு 2 மார்க் கொஷின்னு, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு 2 மார்க் கொஷின்னு. அதுக்கு அடுத்தது ரேடியன்ஸ். சரியா? ரேடியன்ஸ் டிகிரி. இது தனியாக ஒரு 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2.39 இது எல்லாமே, அதாவது இது எல்லாமே என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபேர் நோட்டில் ஒரு தடவை காப்பி பண்ணுங்கள். அப்புறம் படிச்சுட்டு பார்க்காம டெஸ்ட் நோட்டில் எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு another one வீடியோ நான் வந்து ஒரு 11:30க்கு அனுப்புகிறேன். ஓகேவா? 11:30 11:45க்கு another one வீடியோ அனுப்புகிறேன். See you students.